இப்போ தமிழகத்திலேயே அந்த வேலை வாய்ப்பு பற்றாக்குறை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வேலையில்லா திண்டாட்டம் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இளைஞர்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். அதுக்கு காரணம் வந்து நிறைய இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வேலைகளை வந்து படித்தவன் தான் செய்யணும் அப்படின்ட்டு நம்ம ஆளுங்க ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. இது படித்தவன் செய்யணும், இது படிக்காதவன் செய்யணும் அப்படிங்கிறத நம்மளுக்குள்ள வந்து ஒரு உளவியலாக செட் பண்ணிட்டாங்க. விவசாயம்லாம் யார் பார்க்கணும்? படிக்காதவன் பார்க்கணும், படித்தவன் பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம அப்படின்னா தான் படிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு இது பண்ணாங்க. அதே மாதிரி கட்டட வேலையாக இருக்கட்டும், ஹோட்டல் வேலையாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான வேலைகளுக்கு படித்தவன் செய்யக்கூடாது, படிக்காதவன் தான் செய்யணும் அப்படின்னு நம்மளை ஒரு மாதிரி டியூன் பண்ணி தான் நம்ம படிக்கவே ஆரம்பித்தோம். படித்தா இந்த நிலைமை நம்மளுக்கு இல்லை, படிக்காதவங்க தான் இந்த மாதிரி செய்கிறாங்க. ஏன்னா நம்ம அப்பா வந்து ஒரு விவசாயம் இருந்திருப்பார், இப்போ ஹோட்டலில் வேலை பார்த்துருப்பாரு, ஒரு டிரைவராக இருந்திருப்பார். ஸோ இவரெல்லாம் அவங்களே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் படிக்கல, அதனால தான் நான் அந்த வேலைக்கு போகிறேன், நீ படிச்சேன்னா நீ கலெக்டர் ஆகிடலாம், டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு எல்லாரையும் சொல்லி படிக்க வச்சாங்க. பட் என்னென்னா படித்த எல்லாருக்குமே டாக்டராகவோ, இன்ஜினியராகவோ, கலெக்டராகவோ, லாயராகவோ எல்லாருமே ஆக முடியாது. ஏன்னா அவ்வளோ வேகன்சி இங்கே கிடையாது. பட் என்ன மக்கள் தொகை அவ்வளோ இருக்கும் நம்ம, ஓகேங்களா? அப்போ என்னென்னா படிப்புங்கிறது வந்து நம்மளோட நாலேஜ், எக்ஸ்ட்ரா நாலேஜ் தான். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சரி படித்தா நம்ம வேலைக்கு போகலாங்கிற ஒரு இதோடு படிக்கிறோம். ஸோ படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலன்னா அதுக்கு தகுந்து நம்ம வெயிட் பண்ணுறோம். சில பேர் என்ன பண்ணுறோன்னா, எனக்கு இந்த வேலை செட் ஆகலைன்றோம். இது ஒரு காரணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.